வணக்கம். தமிழ் உங்களோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ஐடி பூமர் பாய்ஸாக வந்திருக்கு. ஸோ ஐடி பூமர் பாய்ஸோட தீம் என்ன அப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணுற 2 பேர், நானும் ராஜேஷும். ஸோ ஐடியில் உள்ள விஷயங்களை பற்றி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படின்றத பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு அல்டர்னேட் ஃப்ரைடேயும் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ இது யூடியூப்லேயும் வரும், பாட்காஸ்ட்லேயும் வரும். ஸோ கேட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ரெலவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து இதில் பேசுவோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் டீ கடையில் உட்காந்து பேசுகிற 2 பேரோட இதுதான் நம்மளோட டார்கெட்டு. வணக்கம். அருமுகம்ஜி. வணக்கம். வணக்கம் ராஜேஷ். ஸோ போன எபிசோடுக்கு வந்து மக்களோட பேராதரவுக்கு நம்ம 2வது எபிசோட இதில் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அந்த சீரியஸ்ல. ஸோ அதான் அந்த எபிசோடுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் சீரியஸுக்கு. என்னப்பா பேர் இது வச்சு பேர் வைக்கலன்ற மாதிரி நீங்களே சொல்லிருங்க அந்த பேரை. ஐடி பூமர் பாய்ஸ். பூமர் ஐட்டோன்ட்டு நாங்களே ஒத்துக்கிறோம். ஆமா, அது எதுக்கு பேர் வச்சோன்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியப்பட வேணாம். அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு லிங்க்டின்லயே எனக்கு சேட் பண்ணாங்க ஜி. இந்த மாதிரி பாட்காஸ்ட் வீடியோ வந்து நான் ஒரு வாட்டி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணேன். போடும்போது இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, எப்பவுமே ராஜேஷ் வந்து டெக்னிக்கலா போடுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஜி ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்தீங்க, கேஷுவலா போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. அது ஒரு ஆமா, அதர் சைட் ஆஃப் த ஒர்க்கும் நம்ம மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? சோ அது ஒரு நல்ல ஒரு இது. சட்டைக்கு போடுற கஞ்சிய ராஜேஷ் கொஞ்சம் குடிச்சிட்டாரு. நம்ம இது கொஞ்சம் ரியலா அப்படிதானே இருப்போம். நம்ம ஆபீஸ்ல அப்படிதான் பேசிட்டு இருப்போம். வீடியோன்னு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்படி பேசிட்டு இருப்போம். அதனால மாற்றி கொண்டு வரதானே இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல யாராவது ஏதாவது படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. பெருசா அந்த மாதிரி இருக்கும் வாய்ப்பு இல்லை. பட் இப்போ ரெலவெண்ட் கொஞ்சம் அந்த ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இதுல பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு டீ கடையில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பேசுவோம். நம்ம இப்படி ஐடியில் இருக்கோம், கண்டிப்பா ஈவினிங் ஆனா டீ போய் வேண்டி இருக்கும். அது பொறுத்து தான் பேசுவோம். ஆமா, இல்ல 2 செஷன், மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் டீ குடிச்சாதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாமே சினாரியோவே மாறிடுச்சு இல்லைங்களா? சோ இந்த டாபிக் மேபி நம்ம பேசலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோவும் ஆபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ற சினாரியோ வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். சோ இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில இருந்து லைக் நான்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே லாகின் பண்ணிடுவேன். ஸோ லைக் அரௌண்ட் ஒரு 8 o'clock லாகின் பண்ணிடுவேன். நைட் வந்து எனக்கு எப்பவுமே ஈவினிங் கால்ஸ் தான். லைக் அரௌண்ட் ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 o'clock கம்ப்ளீட் ஆகும். ஸோ 9 o'clock மார்னிங் 8ல இருந்து 9 o'clock வரையும் என்னோட சிஸ்டம் வந்து ஆன்ல தான் இருக்கணும். வேலை பாக்குறோமோ இல்லையோ கால்ஸ் வரும், அதை அப்படியே மேனேஜ் பண்ணி பிட்வீன் டைம் இருக்கும். லைக் ஒரு நல்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸோ எமர்ஜென்சியோ அந்த மாதிரி டைம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு. அது ஒண்ணு. பட் கன்சிடரிங் தட் நம்ம ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ண போறது இல்லை. டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்றோம்ன்றது ரொம்ப நல்லா கத்துக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. அதுவே நம்ம ஒரு ஆபீஸ்ல போனோம்னா 9 to 6 என்ன ஒர்க் பண்றோமோ அதை கம்ப்ளீட்டா முடிக்கிறோம், வீட்டுக்கு வரும். எந்த ஒர்க் இருந்தாலும் அது சாட்டர்டே தான் பண்ண முடியும், மண்டே டு ஃப்ரைடே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப மிச்சமாகுது. அந்த டைம் வந்து ரொம்ப கன்சிடரபிளி சேவிங். சென்னையில பொறுத்த வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.5 to 2 hours போறதுக்கு, வரதுக்கு ஒரு 2 hours வச்சுப்போமே. ஒரு 4 hours ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டே இல்லையா? 8 hours ஒரு ஹாஃப் அ டே பாத்தீங்கன்னா 4 hours வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன்லயே சேவ் ஆகுது. ஸோ அந்த 4 hours தான் இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஏர்லியா ஒரு 2 hours எக்ஸ்டெண்டடா ஈவினிங் ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்றோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ மற்றபடி வீட்டுல இருக்கும்போது நடுவுல இந்த லைக் 15 minute 20 minute வந்து ஒரு சின்னதா ஒரு கடைக்கு போறதோ இல்ல ஸ்கூல்ல போய் பையனை கூட்டிட்டு வரதோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஈஸியா என்னால பண்ண முடியுது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு குட் திங். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா நம்மளுக்கு லேர்ன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்டா நான் சொல்லணும். ஆமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அது ஒரு பெனிஃபிட் தான். ஆனா நான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொறுத்த வரைக்கும் நான் இனிஷியல்ல பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வரல. நம்ம இந்தியால ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிலாம் இல்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்ப்யூட்டர்ல தான் உட்காந்துருப்பேன். நான் இந்த ஈவினிங்ல 4 மணிலாம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. வெயில் போகும்போது காலையில வெயில் அடிக்கும், அவ்வளவுதான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெளியில வரும்போது நைட் ஆயிரும், டெய்லி நைட் ஆயிரும். ஆக்சுவலி அப்படிதான் நம்ம வச்சுக்கோங்களேன், சின்ன ஃப்ரெஷரா இருப்போம், நம்ம அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஸோ எனக்கு 4 மணியெல்லாம் வாழ்க்கையில யாராவது வெளில இருந்தா என்னடா ஒர்க் பண்ண வேணா வெளியில டீ குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு அப்போ தோணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அப்படிதான் இருந்திருக்கேன் இனிஷியலா. அதுக்கப்புறம் மும்பை வந்து அக்சென்சர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வரும்போது அவன் 4 மணிக்கு இருக்குமா, 2 மணிக்கு ரோட்ல லீவும் போட மாட்டேன். லீவ் ஃபுல்லா வேஸ்டா தான் போகும்.
பட் அப்புறம் ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா டைமே வீட்ல இருக்கறனால நீங்க இங்கே யூஎஸ்ல கண்டிப்பா அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். நம்ம அங்க போயிட்டோம்னா வீட்டு வேலை எதுவுமே பார்க்க முடியாது. இப்பனா வீட்ல இருந்து வீட்லயும் பாத்துக்கலாம். அதுவும் இங்க குழந்தைங்கலாம் பாத்துக்கும் போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. டைம் அட்ஜஸ்ட் ஆயிடும். கரெக்ட். அதுவும் வீட்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் லேட்டா குக் பண்ணாலும் அதை வச்சுட்டு ஆமா. நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமா. இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா நான் அதேதான். டைம் மேனேஜ்மென்ட்றது எப்படி நம்ம ஒரு டாஸ்க்க வந்து லைக் மார்னிங் நம்ம பிளான் பண்ணணுமா? இல்ல ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணணுமா? ஈவினிங் பிளான் பண்ணணுமா? அப்படின்ற டிசைட் பண்ணக்கூடிய நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துரும். லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு முடியல. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனே இருந்தாலும் சம்டைம்ஸ் முடியாத சிச்சுவேஷனும் இருக்கும். வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும்போதும். அந்த டைம்ல வந்து நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்ன்றத நம்ம தான் யோசிக்கணும். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் டாஸ்க் இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் வந்து வி வாண்ட் டு மேக் ஷூர் கம்ப்ளீட் அட்டென்ஷன். ஸோ அத கம்ப்ளீட் பண்ணிட்டு மேபி நம்ம அத வந்து நம்ம மத்த வேலைகள்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நம்ம வி நீட் டு பே அட்டென்ஷன். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுதான் வொர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் இது கத்துக் குடுத்து அதான் அது சீரியஸாவே பாத்தீங்கன்னா நெறைய விஷயம் கத்து குடுத்துருச்சு. பட் பேச்சுலர் லைஃப்ல இருக்கும்போது டிஃபரெண்ட். அது வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆபீஸ்ல தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். நெறைய லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணினே இருப்போம் எப்பவுமே. இப்போ வந்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனல் ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த 2மே போயிட்டு இருக்கு கரெக்ட்டா. கரெக்ட். பேச்சுலர்ல இருக்கும்போது ஆமா எனக்கு கொஞ்சம் அப்பவே ஒர்க்கும் கிடைச்சிருச்சு தான். இந்தியாவில் ஓ! இருக்கும்போது எனக்கு கிடைச்சிருச்சு. லைக் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருந்தேன். ஸோ ம். அப்பவும் ஆமா அப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒர்க்லேயே தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ஒர்க்லேயே தான் இருக்கும் நமக்கு. ஸோ ம். அங்கேயே போயிட்டு இருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஹைபிரிடா இருக்கு. அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு பாருங்க இப்போ டெய்லி ஆஃபீஸ் கூப்பிடுறது எனக்கு பெட்டரா தான் இருக்கும். லைக் நான் முடிஞ்ச அளவுக்கு 90% ஆஃபீஸ் போக தான் பார்ப்பேன். ஆனா ஃபுல் டே போயிட மாட்டேன். அதுக்கு ஆஃப் டே ம். அந்த மாதிரி போயிடுவேன். ஸோ தட் சரி. ஆபீஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்க குழந்தைங்கலாம் வச்சுட்டு நமக்கு அவங்க ஓடிட்டு இருக்கிறது அதெல்லாம் விட ஆபீஸ்ல போனீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் டைம் கிடைக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாக்ட்லி. ரெஸ்ட் உட்காந்தோம்னா ஒரு வில் சால்வ் அ ப்ராப்ளம் மச் மோர் ஃபாஸ்டா. அது ஒண்ணு ஆபீஸ்ல போனா டெஃபினெட்லி அது இருக்கு. இன்னொரு நீங்க தான் சும்மா கண்டிப்பா. டீ குடிக்கிறதுக்கு என்ஜாய் போயிட்டு இருப்போம். ஆனா கண்டிப்பா. ஆபீஸ்ல இன்னொரு நம்ம சும்மா கதை பேச போயிட்டோம்னா தட் இஸ் வெரி டேஞ்சர். இங்க ஏதாவது பேச போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் மீட்டிங் நடக்கும். சும்மா கேஷுவலா டீ போவோம். டீ போய் அதெல்லாம் போய் டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆயிரும். நம்ம மைண்ட் ரிலாக்சேஷன் இருக்கும். ஒரு 10, 15 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக் எடுத்தோம்னா, லைக் நம்ம வொர்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்த மாரி இருக்கும். அது ஒரு குட் திங் தான். ஆபீஸ் போறது எனக்கு இப்போ பெட்டரா தோணுது. பெட்டர் தான். ஹைபிரிட் இதுல ஓகே. வீட்டோட ஓகே. இருக்கிறது. ம். பட் எனிவே மேபி நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜியே வேற மாரி இருந்திருக்கும் கண்டிப்பா. சென்னையில இருந்து கண்டிப்பா வேற மாதிரி. இல்ல இங்க ஆமா. உங்களுக்கு இதுவே வேற இல்ல. இப்போ நான் காலையில தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். சென்னையில இருந்தா நைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆன்ஷோர் கால்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல. இங்க நான் ம். காலையில ஓகே. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும். இங்க நீங்க ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். சில தடவை ஓகே. 7:30 7க்குலாம் கூட இருக்கும். கால் செட் பண்ணிருவாங்க. ஓகே. சிஎஸ்டில இருக்கிறதுனால. ஸோ 7க்கு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 4, 3 அந்த ரேஞ்சில முடிச்சிடலாம். 4 மணி 3 மணிக்கு மேல எனக்கு ஆஃப்ஷோர் கால் பெருசா இருக்காது. இந்தியாவுக்கு பெருசா தேவை இருக்காது. நைட்லயே முடிச்சிடும். அதனால அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ தான். 4 மணிக்கு ஃப்ரீ அப்புறம் தான். காலையில ஒண்ணுமே பண்ண முடியாது. 7 மணி 7:30க்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே. அது இன்னும் கண்டினியூஸா கால்ஸ் தான் இருக்கும். கால்ஸ் ம். வேணா போகும். 11, 12 மணி வரைக்கும் போயிடும். அதனால அந்த ம். கால்ஸ் எல்லாம் வீட்ல அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ் போய்க்கிறது. அது இங்க ஒரு நல்ல ம். ம். ஓகே. சென்னையில ஒன் மோர் திங் இருக்கும்போது என்னன்னா சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. பேசலாம். இல்ல சென்னையில இருக்கும்போது நமக்கு அப்படி இல்ல. ரிவர்ஸ்ல இருக்கும். ஈவினிங் 7 மணிக்கு கால் ஆரம்பிக்கும். அது இப்போ ம். நிறுத்துவீங்க. இந்த ஆன்சோர்ல இருக்கீங்க, நிறைய சம்பளம் வாங்குறீங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மென்டாலிட்டி இருக்கும். ஆமா. அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அவங்களுக்கு அதே மென்டாலிட்டி இருக்கும் போல தெரியல. ஒன் மோர் திங் என்னன்னா ஜி, இங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த லாங் வீக்கெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு. ஃப்ரைடே லீவு, மண்டே லீவு ஏதாவது ஃபெஸ்டிவல் மோட்ல ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நாள் லைக் இன்னொரு அடிஷனலா ஒரு 1 டே போட்டோம். Thursdayவோ இல்ல Tuesdayவோ போட்டோம் அப்படின்னா, கன்டினியூஸா ஒரு 4 டேஸ் நல்ல லீவ் கிடைக்கும். நல்ல ஃபேமிலியோடயும் நல்ல நம்ம என்ஜாய் பண்ணலாம். லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் ஒரு மண்டே டு ஃப்ரைடே நார்மலா லைக் ஒர்க் ஃபுல்லாவே ஒரு 10, 12 ஹவர்ஸ் ஒர்க்ல இல்லாம ஒரு அடிஷனலா ஒரு 1 டே அடிஷனல் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நெறைய பேரே திங்க் பண்ற ஜான்வரி 1 ஆபீஸ்ல இருந்து கேலண்டர் போட்டாங்கனாலே, லீவ் வந்து ஃப்ரைடே வருதா? மண்டே வருதா? டியூஸ்டே வருதா? அப்படிதான் Thursday நீங்க வந்தா கூட நெறைய பேர் லீவ் பண்ணாங்க. ஃப்ரைடே லீவ் போட்டுற வேண்டியதானே. Thursday வந்தாலே. ஃப்ரைடே லீவ் போட்டுருவாங்க. இல்ல மோஸ்ட்லி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா, எனக்கும் பாத்தீங்கன்னா கால்ஸ் இல்ல. சோ அதனால ஃப்ரைடே ஒரு ஹால்ஃப் டே தான் வந்து மோஸ்ட்லி வொர்க் இருக்கும். இந்த போஸ்ட் நூன் இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எதுவுமே கால்ஸ் இருக்காது. வொர்க்கும் வந்து மோஸ்ட்லி அவங்களோட லைக் ஏதாவது டிஸ்கஷன்ஸோ, இல்ல ஏதாவது டிசைன் டிஸ்கஷன்ஸோ எதுவும் இருக்காது மோஸ்ட்லி. சோ அந்த ஃப்ரைடே ஹால்ஃப் டே தள்ளுறது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல எல்லாமே கொஞ்சம் லைக் இந்த வீக்கெண்ட் மோட் வந்துரும். அதுதான்.
சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் மோட் வந்துரும். பட் அகைன் நம்மளுக்கும் ஒரு பிரேக் தேவைப்படும் இல்லையா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிட்டு, நம்ம இது மட்டுமே பண்றது இல்ல, ட்ரெய்னிங்கும் நம்ம பண்றோம். அதனால அங்கங்க போயிட்டு நெறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் அதெல்லாம் பண்றதால கரெக்ட்டா டைம் மேனேஜ் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆமா ஜி, ஹெல்த் செக்டர் பயங்கர காலேஜ் எல்லாம் போயிட்டு வேற லெவல்ல சிங்கம் வந்து புறப்பட்டது மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய காலேஜ் ஐயோ! போறீங்க. ஆமா. நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து நெறைய காலேஜ் போயிருக்கேன் ஜி. பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட் கான்ஃபரன்ஸ்ன்னு ஒரு கெஸ்ட்டா இன்வைட் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 2 கிரசன்ட் காலேஜ்லயே பாத்தீங்கன்னா, ஒரு 1 டே வொர்க் ஷாப்பு, ஒரு கெஸ்ட் லெக்சர் 2 ஹவர்ஸ். அப்புறம் இந்த வீக் பாத்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்பிஏ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் டெக் டாக். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்க வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் செஷன் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு 2 ஹவர் செஷன். ஸோ இங்க ஒரு 30 to 35 டேஸ் லாஸ்ட் 35 டேஸ்ல ஒரு 5 ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆமா. சோ அதனால இன்னொரு ஈவென்ட் ஆக்சுவலா அட்டெண்ட் பண்ணனும். டிஎம்ஏ காலேஜ். என்ன போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கு? என்ன ஜி? புரியல. ஸ்டூடண்ட்ஸ்லாம் லைக் எப்படி இருக்கு? ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் ஐயோ! அவங்கலாம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த அட்வான்ஸ்மென்ட் இந்த ஸ்மார்ட் போன் அந்த அட்வான்ஸ்மென்ட் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்ப எல்லாமே நம்மளுக்கு வீடியோலயே நம்மளுக்கு நல்லா கத்து குடுத்துருது. லைக் ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்ல இருந்து ஒரு செயின் மாரி பிளாக் செயின் மாரி வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம சொல்றதுக்கு அவங்களோட ஆப்டோட ரெஸ்பான்ஸோட ரியாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா? நாட் ஈவன் ஒரு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. லெஸ் தென் 5 செகண்ட்ஸ்லயே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது அப்படியே அந்த ஆன்சரை வந்து சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் போன அந்த பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் செங்கல்பட்டுல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு சைபர் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டட் அவங்களுக்கு என்ன லைக் ஹேக்கிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, சிபிஎஸ்இ படிக்கிற பசங்க. ஏன்னா அவங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு ஆக்சுவலா. சோ அது என்ன பண்றாங்கன்னா, ஆமா பிராக்டிகலாவும் நல்லா அவங்க ரிலேட் பண்ணி படிச்சு, இந்த செஷன்ல மேபி நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். ஆமா. நம்ம பசங்க நம்ம பேசுறத விட பசங்க நெறைய வந்து எந்தூசியாஸ்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வந்து நான் காலேஜ்ல கூட நெறைய பண்ணியிருக்கேன். காலேஜை விட அந்த ஸ்கூலோட இம்பாக்ட் நெறைய இருக்கு. சோ அது ஏன்னா நல்ல இன்டராக்டிவா இருந்தது. நெறைய விஷயம் அவங்களே வந்து கேட்டாங்க. ஓகே சார் இப்படின்னா என்ன? இதுன்னா என்ன? எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஐஓடினா என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. ஐஓடினால என்ன ஹேக்கிங் நடக்கும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. சோ அந்த மாரி எனக்கு தெரியல. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஜி உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஐயோ ரொம்ப இதுவா டவுன் டு எர்த்தா இருக்கீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து காலேஜ் தான் வந்து அவங்க ரொம்ப பிரைட்டு, ஷார்ப்பு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்ப இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்களோட சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இந்த 10th 12th கரெக்டா வரும்போது என்ன சொல்றது? இப்ப நம்ம ஒரு காலேஜ்ல ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி அவங்க ஈஸியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா பண்ணிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து தே ஆர் ஆக்சுவலி டேக்கிங் இட். ஸோ அது ஒரு குட் சைன் தான் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக அவங்களும் என்னன்னா பேரலா தே ஆர் ட்ரைங் டு லேர்ன் இட். சூப்பர். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியாததுல நிறைய ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு கூகுள்லயும் யூடியூப்லயும். இல்ல நம்மளும் நிறைய ட்ரைனிங் எடுக்கிறோம். அதுல அவங்க இதை பார்த்து படிக்கிறாங்க பாருங்க, அது இருக்குல்ல. ஏன்னா எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கும்போது இந்த எவ்வளவு ஷார்ட்ஸ் வருது என்ன வந்துட்டு இருக்கு. சோ அவங்க இதை பார்த்து படிக்கிறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ டிஃபரன்ஸ் இல்ல. அப்புறம் எம்பிஏ போனீங்க, அவங்க எப்படி இருந்துச்சு? எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆமா அவங்க எப்படின்னா நம்ம அந்த செஷன் ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு சைடு, பிசினஸ் அனாலிட்டிக்ஸுக்கு எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகும். லைக் ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த பிக் டேட்டாவும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் அப்கமிங் வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எந்த அளவுக்கு பிசினஸ்ல இம்பாக்ட் ஆகும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து பிசினஸ் சைட் ஆஃப் திங்கிங் தான் இருக்கும் அந்த பீப்புளுக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து டெக்னிக்கலா பார்க்காம அந்த சப்ஜெக்ட் கோர் டெக்னிக்கலா பார்க்காம இது பிசினஸ்க்கு என்ன ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும், லைக் பிசினஸ் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் என்ன மாதிரி பிசினஸ் வந்து அவங்க வந்து ஈஸியா ஏபிள் டு அச்சீவ் பண்ணலாம், என்ன மாதிரி பிசினஸ் வந்து அவங்க ஏபிள் டு பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி திங்கிங்ல தான் வந்து அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, இ காமர்ஸ்ல இருந்து ரீட்டைல்ல இருந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து கிளவுட் வந்து இப்போ மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா யூடியூபோட அனாலிசிஸும் இ காமர்ஸ் அமேசானோட ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு அவன் எப்படி அந்த பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான் யூசிங் கிளவுட், யூசிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே போல வால்மார்ட் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, பெரிய ஜெயண்ட் ரீட்டைல் ஸ்டோர், நிறைய 20,000+ ஸ்டோர்ஸ் இருக்கு. அவன் எப்படி இந்த கிளவுட வந்து யூட்டிலைஸ் பண்றான், அப்கமிங் ஆமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி அவனோட ரெவென்யூவை ஜென்ரேட் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்றான். இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பிபிடியை மட்டும் ஒரு ஸ்லைடா அவங்க பார்க்காம
ரியல் டைமா ஓகே ஃப்ரண்ட் எண்ட்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, பேக் எண்ட்னா ஓகே இவ்வளவு வேலை நடக்குதா பேக் எண்ட்ல, இவ்வளோ டேட்டா வால்மார்ட். லைக் நான் ஒரு சிம்பிளா ஒன்று சொன்னேன், 4.5 பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஒரு 1 ஹவர்ல அவங்க வந்து ப்ராசஸிங் பண்ணி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்றாங்க அவங்களோட விஷுவலைசேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஓ ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே 4.5 பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டான்னா அது எவ்வளோ அப்படின்னு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ம் ஸ்டோர் ஒரு ஸ்டோர் இவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்றாங்கன்னா அப்போ சிம்பிளி 20 அமேசிங். ம் அக்ராஸ் த கார்ப்பரேட்ஸ் எவ்வளோ டேட்டா வந்து மேசிவா growth இருக்கும், இன்டர்நெட்ல எவ்வளோ நம்ம சர்ச் பண்றோம், கூகுளோட மேப்ஸ் எவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ ம் இதெல்லாமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திங்க் பண்ணி கொஷின்ஸா அவங்க எழுப்புறாங்க. அப்படி ஓகே வரும்போது நமக்கும் ஒரு லேர்னிங் தான். ஓகே இந்த இந்த கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு எனக்கு. இத வந்து ம் நான் என்ன எஜுகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எஜுகேட் பண்ணி நெக்ஸ்ட் போகும்போது ஐ வில் மோல்ட் மை செல்ஃப், ப்ரிப்பேர் மை ம் செல்ஃப். ஓகே இதெல்லாம் ம் வந்து எக்ஸ்பெக்டட். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ம் பண்றாங்க அப்படின்னு நம்ம இது மாதிரி கொடுப்போம் ஜி. லேர்னிங் தான் ஜி. ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு ஸ்கூல் நீ போகும்போது நீங்க ஒரு இன்புட் நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். சார் இதை எடுக்க மறந்துட்டீங்கன்ற மாதிரி இங்கேயே கிளாஸ் எடுக்கலாம் எக்ஸாக்ட்லி நம்ம. எக்ஸாக்ட்லி. அதனால ஓகே ஐடி பூமர் பாய்ஸ் ஆமா மறந்துடாதீங்க, கிளாஸ் எடுக்காதீங்க. கண்டிப்பா. டக்குனு அந்நியனா இருந்து அம்பியா மாறுறத பார்த்து ஆமா ஆமா இந்த அப்படியே படத்துல நம்ம ஷோ வருவேன். பண்ணிடலாம். உண்மையில கடைசி டேய் என்னடா எனக்கே டஃப் கொடுக்குறியா, சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், ஆனா ராஜேஷை பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி டக்குனு வந்துட்டீங்களே. ஆமா ஆமா கரெக்டா பயங்கர லெவல்ல போயிட்டு இருக்காங்க போல. சோ ஆமா இல்ல நான் வேற தண்ணி குடிச்சிங்க எல்லாத்துக்கும் ஒரு இது அப்படியே சொல்ல, எனக்கு வந்து கோல்டு கொஞ்சம் இதா இருக்கு, இருந்தாலும் நம்ம இந்த ஐடி பூமர் வாய்ஸை விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன், அதனால குடிக்கிறேன். சோ தப்பா எடுத்துக்காதீங்க, மக்களுக்கு சொல்லிடுறோம். சூப்பர். என்னடா என் மாட்ட கண்டிப்பா. குடிச்சிட்டு இது ஒரு கேஷுவல் எஃபெக்ட் கொடுக்கணும்ல, அதுக்காண்டி நம்ம குடிச்சுக்கலாம். ஆமா. இந்த அதாவது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு எங்க ஃபேஸ வந்து டிசைட் பண்ணாதீங்க. கேஷுவலா தான் பேசுறோம். என்ன வேணா அதனால பேசலாம். பாருங்க காஃபி வித் அனு மாதிரி காஃபி வித் காபி ராஜேஷ் வித் அருணுக்கும். தமிழ். அதனால அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து சூப்பர். டேட்டா இன்ஜினியரிங் இப்போ எடுத்துலாம், ரொம்ப நாள் கழிச்சு நானே ட்ரைனிங் எடுக்கிறேன், ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ லினக்ஸ் எடுத்துட்டு இருந்தோம், அதுவும் போயிட்டு இருக்கு இப்போ நமக்கு. அதுவும் ஒரு நல்ல ஓ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இல்ல எடுத்துட்டு. நல்ல ஆமா. சூப்பர். இல்ல நல்லா ட்ரெய்னிங்ல நல்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் இல்ல நெறைய. அது அதாவது இதுல என்னன்னா நெறைய டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அது ஒரு குட் திங் நம்மளுக்கு. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு பிசினஸ் இப்போ வந்து ம். தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வெரி ரைட் டைம் நான் சொல்லுவேன் ஜி. ஏன்னா இப்போ ம். பயங்கரமா பூமிங்ல இருக்கு, எந்த பிசினஸ் ம். எடுத்தாலும் மக்கள் நல்ல வில்லிங் டு ஸ்பெண்ட். அதனால நீங்க சோசியல் மீடியா ஒரு நல்ல இம்பாக்ட் இல்ல இதுல. நல்லது சோசியல் மீடியா சோசியல் நல்லா மீடியா, ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் ம். நல்லா வந்திருக்கு. எக்கனாமிக் growth வருதுன்னு சொல்றாங்க, எனக்கு எங்க என்னன்னு தெரியல. பட் ம். ஒரு பிசினஸா பார்க்கும்போது நமக்கு வந்து பீப்புள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மணி இருக்கு, லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ம். இப்போ படத்துக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இவ்வளவு வில்லிங் டு கோ, இப்போ இன்வெஸ்ட்மென்ட் படத்துக்கு போயிட்டு பண்றாங்க. வந்தாலும் ஆமா. எவ்வளவு இப்போ 2000 ரூபா ஆகுது, ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தா எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி எவ்வளவு கண்டிப்பா. ஆகுது. கண்டிப்பா 2000 ரூபா 2000 ஆகுதுல்ல. ஆயிடும். ஆமா. பட் எங்கேயுமே கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல, ம். வந்துட்டு தான் கரெக்ட். இருக்கணும், எங்க போனாலும் கூட்டம் தான் இருக்கு. ஸோ ஆமா. ஆப்வியஸ்லி அந்த லெவலுக்கு மக்களோட இதுவும் கூட்டிட்டு தான் வருது. இது எல்லா ம். கிராமப்புறத்துன்னு சொல்ல மாட்டேன், பட் சென்னையில நான் பார்த்ததை சொல்றேன். சிட்டில ஆமா. மெட்ரோபாலிட்டன் ம். சிட்டில வந்து இன்ஃபாக்ட் சென்னைய விட நீங்க பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூர்லாம் இன்னும் போயிட்டோம்னா காஸ்ட் ஜாஸ்தி. அங்க ஆமா. நம்மளாம் பிச்சைக்கார மாதிரி தான் இருப்போம். அங்க அப்படிதான் ஆடி ஈடிலாம் வந்துட்டு இருப்பாங்க பெரிய லெவல்ல. நம்ம அங்க ஆமா. போயிட்டு ரொம்ப இதா தான் இருக்க போறோம். அங்க பார்த்தா கரெக்ட். ரொம்ப ரிச்சானவங்க நிறைய பேர் இருப்பாங்க பெங்களூர்ல நம்ம பார்த்த வரைக்கும். ஆமா. நான் ஒரு இல்ல தடவை ஒரு போயிட்டேன். ஒரு வீட்லயே 2 கார் மினிமம் இருக்கும். கண்டிப்பா. சோ ஏன்னா ஆம். அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலே டிஃபரெண்ட். எல்லாம் ஐடி எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் சொல்ல வேண்டிய அதனாலதான் அவசியமே டிராபிக் இல்ல. வந்துருச்சு நம்ம ஜி. ரெண்டு கார் வந்தனால தான் டிராபிக் வந்துருச்சு போல. ஆமா. என்ன? இல்ல நெறைய டூ வீலர்ஸ் இருக்காது ஜி. அங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கார்ஸ் ம். தான் இருக்கும். நெறைய பேர் இந்த நெறைய மீம்ஸ்லாம் பார்க்குறோம்ல. LinkedInலயே நெறைய ஆமா. பேர் மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 1 ஹவர் மேல எடுக்குது. நான் நடந்தே போயிடுவேன். கொஞ்ச நாள்ல அப்படின்ற ஃபிளைட் மாரி நெறைய. டாக்ஸிலாம் வரணும்னுங்க. ஃபிளைட் டாக்ஸி ஆமா. யாரோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன? ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ம். பெங்களூர்ல தான் விடுவாங்கன்னு நெனைக்கிறேன். பெங்களூர்ல வந்து ஆகணும்ல, வேற வழி இல்ல. ஆமா. அங்க வந்து ஆக கரெக்ட். வேண்டியிருக்கு. இப்ப தண்ணி பிரச்சனை வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. அது ரொம்ப ம். சிவியரா தான் இருக்கு பெங்களூர்ல. அது ஓகே. மேபி சென்னையில கூட நீங்க வர ஆனா வாய்ப்பு சென்னைய இருக்கு. தாண்டாத ஆளு. அதனால உங்களுக்கு பெங்களூர்ல இல்ல, பெங்களூர் போயிட்டு வந்திருக்கீங்க, நாங்க ஸ்டே பண்ணதில்ல ஆமா. அப்படிதானே? ஆமா. பெங்களூருக்கு ஒரு ட்ரெய்னிங் ரிலேட்டட்காக போயிருக்கேன். அது ஒரு ஓகே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல நானு. ஆனா ம். நல்ல இதுதான் ஜி. ஆனா டிராபிக் தான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆமா, கைண்ட் ஆஃப் அதான் டிசப்பாயின்ட்மென்ட் சொல்லுவாங்க. ஃபேக்டர் பெங்களூர்ல. அவ்ளோ மத்தபடி சென்னை வொர்க்கிங் டிராபிக்க பிளேஸ் விட இருக்கு. கொடூரமா இருக்கும். ஆமா. சென்னை டிராபிக்கோட கொடூரமா இருக்கும். நீங்க எங்கேயாவது போணும் அப்டின்னா, நீங்க ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணணும் ஜி. 3 மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கணுமா? ஆமா. இப்ப எப்படி அப்ப நம்ம சென்னையில ட்ரெயின் இருந்து ஓகே. திருப்பதி ட்ரெயின் போறோம் இல்லையா? கிடையாதோ அங்க? ட்ரெயின் கிடையாதோ? ட்ரெயின் ஆமா. நம்மள மாரி இந்த லோக்கல் ட்ரெயின் கிடையாது ஓ! அங்க. ஒன்லி அதனால தான் லைக் பிரச்சனை ஆனது. ஆமா. பஸ் டிரான்ஸ்போர்ட் நம்மளோட லோக்கல் நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்.
2 வீலர் ஓ ஆர் 4 வீலர் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அப்போ எல்லாமே டிராஃபிக் ஆகும்லண்ணே. நமக்கு சென்னையில இருக்கிற பெஸ்ட் ட்ரெயின் தான். நல்ல எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் மெட்ரோ வேற வந்துருச்சு இப்போ, அதனால மெட்ரோ அது வந்துருச்சு. ஆமா, நிறைய கனெக்ட் ஆகுது. இப்ப இன்ஃபேக்ட் பெங்களூர்லயும் வந்து மெட்ரோ ட்ரையல் ரன் மெட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர்லெஸ் அதுவே மெட்ரோ. போயிட்டு வந்துரும் ட்ராம் மாதிரி. ஓகே சூப்பர். ஆமா, வேற எங்க அதனால அது வந்திருக்கீங்க ட்ரையல் நீங்க? பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால வேற வேற எங்க எங்க? இந்தியா அவ்வளவுதான் ஜி. பெங்களூர் மட்டும் பெங்களூர், தான், வேற சென்னை. எங்கயும் இல்ல. சூப்பர் ஜி. சென்னை தான் நம்மளுக்கு தாய் வீடு. அதுக்கப்புறம் பெங்களூரு, அவ்வளவுதான். மத்த இந்த நார்த் இந்தியாலாம் நம்ம போனது இல்ல. இந்த கடல் தாண்டி போனோம் அப்படின்னா பஹ்ரைன் போயிருக்கேன் ஒரு 2 பெஹ்ரைன் வீக்ஸ்க்காக. போயிருக்கீங்க. பெஹ்ரைனா ஆமா, ஜார்ஜாவா? அங்க என்ன பண்ணீங்க? அபுதாபியா. சொல்லுங்க. அங்க வந்து மேவரிக் சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஆமா, பிரின்சிபல் இன்ஜினியரா இருக்கும்போது ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்ட், ஒரு டேட்டாபேஸ் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட். ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். ஓகே. அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்காக, லைக் ஒரு ஆர்கிடெக்ட் ரோல்ல ப்ளே பண்றதுக்காக ஓ போயிருந்தேன். ஒரு நம்ம டேட்டா அதுக்காக. இன்ஜினியரிங் ரோல்ல. ஆமா, என்ன இம்பாக்ட் இருக்கும் ஒரு டேட்டாபேஸ் 3 மாசம் மைக்ரேஷன் பண்ணி. 3 மாசம் போனீங்களா? So, எவ்வளவு நாள் இருந்தீங்க? 2 வாரம் தான். ஓ 2 வாரத்துல முடிச்சிங்க போனேன். ஆமா, எனக்குலாம் அதுக்கு 3 வாரம், அதுக்கும் 2 வாரத்துல முடிக்கிறேன், காசை கொடு வாங்கிட்டு வந்துட்டீங்க போல. அது ஒரு பிசினஸ் ட்ரிப்ல தான் போயிருந்தேன். ஓ சோ அதனால அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன இதுன்னா கிளைமேட், டெம்பரேச்சர். நீங்க நம்ம டெம்பரேச்சர். வந்து சென்னையில 30 to 35 டிகிரி சொன்னாலே வந்து யப்பா வெயில் பொல காட்டுதுடா அப்படின்னு பேசுறோம் இல்லைங்களா? ம். அங்க மதியம் 2 மணிக்கு குறையாம 45 டிகிரிஸ் குறைஞ்சதே ம். கிடையாது டெம்பரேச்சர். ஐயோ. அங்க வந்து எப்படின்னா மதியம் டைம்ல ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காருங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணவே கூடாது அங்க ஆக்சுவலா. ஓ ஓகே. ஆமா, அது வந்து பெய்ட் டைம் ஆஃப் மாதிரி. அவங்க வந்து அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாம தே வாண்ட் டு பி வெரி ஐடில். அதுக்கப்புறம் சன்னோட லெவல் கம்மியானதுக்கு அப்புறம் தான் தே ஆர் கோயிங் டு ஒர்க். ஓ ஓகே. பாருங்க, புது நியூஸா இருக்கு ஜி. ஆமா, கல்ஃப்ல இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஆபீசஸும் சின்ன ஆபீஸ்ல இருந்து பெரிய ஆபீஸ்ல இருந்து ஏசி, ஏர் கண்டிஷனர் கட்டாயம் தேவை அங்க. தயாரா இருக்கணும்ல. ஆமா, அதனால அது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சேஞ்ச். என்னடா அது சென்னையை விட மோசமா இருக்கு. நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த சுவிட்சர்லாந்து, யூகே எல்லாம் நம்ம வந்து நினைச்சிருப்போம் குளு குளுன்னு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி. 5 So இயர்ஸ். அந்த டைம்லயே, ஆமா அந்த டைம்லயே பயங்கர டெம்பரேச்சர் இம்பாக்ட். இப்போ டெஃபினட்டா 50 டெம்பரேச்சர் வருது. அதிகமாயே தான் இருக்கும். 50 தொட்டு ஆமா, இருக்கும், ஆமா, ஹாஃப் செஞ்சுரி கண்டிப்பா. தொட்டுட்டு இருக்கும். சரி. இல்ல ஆமா, ஜி, ஆனா சென்னை எவ்வளவு சொல்றீங்களே, சென்னை, நான் டாலஸ்ல இருக்கேன், டெக்சாஸ்ல. இங்கேயே சம்மர்ல வந்து வெயில் பயங்கரமா தான் இருக்கு. சென்னையை விட அதிகமா தான் இங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படியா? ஓகே, அதாவது சம்மர், பீக் சம்மர்ல சம்மர்ல செம்ம அடி அடிக்கும். ஏன்னா இங்க கடலும் கிடையாது பக்கத்துல. சோ அப்படியே இல்ல. கிராச் பண்ற மாதிரி இருக்கும் வெயில். ஏன்னா சென்னையை விட இங்க அதிகமா தான் அடிக்குது. ஏன்டா சென்னை எல்லாரும் வெயில் வெயில்றீங்கன்னு எனக்கு தோணும். இங்க சென்னைக்காரங்க உள்ளவங்க ஒரு ஃளைட் டிக்கெட் புக் இல்ல, பண்ணி ஒரு வாட்டி இந்தியால இருக்கவங்களா ஓகே ஜி, இங்க இருக்கவங்களே சொல்லுவாங்க, சென்னை யூ கைஸ் ஹேவ் சோ மச் ஹாட்னா அப்படிம்பாங்க. ஏய் இங்க அடி அடின்னு அடிக்குது. ஆனா இங்க உங்களுக்கு ஃபுல் ஏசி, வீடு எல்லாமே ஏர் கண்டிஷனா, ஆபீஸ் ஏர் கண்டிஷன், கார் ஏர் கண்டிஷன், பைக்கே கிடையாது. அதனால உங்களுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா வெளில இருந்து கார் வரைக்கும் தான் போக வேண்டிய இருக்கு வெயில்ல. அதுல என்னத்த வெயில் தெரிஞ்சிருப்போம். ஆனா அதுல வெயில் தெரியும்னு வச்சுக்கோங்க, செம்ம அடியும். இல்ல ஒன்னொன்னு பாப்புலேஷனும் கொஞ்சம் லைக் சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்க அங்க ரொம்ப மேசிவ். ஆமா, பாப்புலேஷன் கம்மி. ஆனா அது அமௌண்ட்ஸ் டு ஹீட்டான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹீட் சூரியன் அந்த கன்ஜெஷனை குறைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இங்க மைண்ட். கொஞ்சம். ஆமா, அது கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்காது. அது ஒரு நல்ல ஃபேக்டர் தான். பரவாயில்ல. நீங்க எங்க போயிருக்கீங்க? நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுத்துறதா என் பொழப்பாவே வச்சிருந்தேன். அதனால இந்தியால எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கேன். கொல்கத்தா, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி. இல்ல இந்தியா சுற்றும் வாலிபன் ஜி. உலகத்துக்குள்ள யூஎஸ் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ஒரே கண்ட்ரி யூஎஸ்க்கு தான் வந்திருக்கேன். வேற எங்கேயும் போனது கிடையாது. அப்படியா? அந்த கண்ட்ரி இதுதான் வந்தேன். அது இந்தியாவும் யூஎஸ் தான். இந்தியாவும் யூஎஸ் தான். இந்தியால நான் நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹிமாலயாஸ் போயிருக்கேன், லே லடாக் போயிருக்கேன். அப்புறம் இந்த சைடு கொல்கத்தா போயிருக்கேன். இந்த சைடு குஜராத், அதுல அங்க ஒரு என்ட்ரி உண்டு. குஜராத், குஜராத் சபர்மதி ஆசிரமம், காந்தியோட இது போயிருக்கேன். காந்தி, அது சபர்மதி ஆசிரமமா, காந்தி ஆசிரமம், சபர்மதி ஆசிரமம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவர் உட்கார்ந்து அந்த இடம் எல்லாம் பார்த்திருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது சொன்னா அந்த ஃபீல் வராது. பட் போனீங்க, ஒரு நல்ல அமைதியான இடம், பக்கத்துல ஆறு போகுது, அங்க அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மும்பைல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்க அக்சென்சர்ல இருந்தேன். மும்பைல ஒர்க் பண்ணது சூப்பர் ஜி. செம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அங்க ஒரு டிஃபரெண்ட் கல்ச்சர்ல நமக்கு நம்ம லாங்குவேஜும் தெரியாது. நான் வேணும்னு தான் போனேன். லைக் கிடைக்கணும்னு நினைச்சேன், கிடைச்சிருச்சு. மும்பை நல்ல, பெங்களூர் கொடுத்தாங்க, மும்பை கொடுத்தாங்க. நான் மும்பை தான் வேண்டும், நான் தலைகீழாகத்தான் தொங்குவேன்னு போயிட்டேன். நல்ல மும்பை போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போய் தான் தமிழுமே ஆரம்பிச்சேன். லைக் அங்க போய் தான் யூடியூப்ல போன ஐடியா இருந்துச்சு. ராசியான ஊரு, ராசியான ஊரா. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்லா அமைஞ்சாங்க ஜி. நல்ல
அங்க என்ன ம். சொல்றது, நிறைய இதெல்லாம் அங்கதான் கத்துக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் சரி. கல்ச்சர்ல. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம பசங்களோட தான் இருந்திருக்கோம். அங்க ம். கொல்கத்தால இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, யூபில இருந்து கொஞ்சம் பேரு, ஒடிசால இருந்து கொஞ்சம் பேர், எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங் ஒரு ஆயிட்டாங்க. நான் புதுசா ஜாயின் டிஃபரண்ட் பண்ணவங்க. கிராஸ் கல்ச்சரல் கிராஸ் ஒரு கல்ச்சர். பாண்டிங் ஒண்ணு ஆமா கிடைச்சது. ஆமா. ஓகே. அதுவும் எனக்கு சரி, ஹிந்தியும் ஒரு தெரியாது. கொஸ்டின். ம். ஆமா. காலையில வடை பாவு தான் சாப்பிடுவீங்களா என்ன? ஆமா ஜி, வடப்பாவு வடப்பாவு, மிசேல் பாவு. டெய்லி அப்படியா? வடப்பாவு சாப்பிட மாட்டோம். அதான் ஆபீஸ்லயே அங்க கேள்விப்பட்டிருக்கேன். நெறைய பேரு காலையில டிஃபனுக்குலாம் நெறைய டைம் ஸ்பெண்ட் மாட்டாங்க. டக்குன்னு வடை பாவு சாப்பிட்டு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க மும்பைனா நார்த் இந்தியால அப்படின்னு. டிஃபன்ற கான்செப்ட், காலை சாப்பாடுன்ற கான்செப்டே கிடையாது. டீய கிடையாது. குடிப்பாங்க, ஒரு வடைய ஓ! திம்பாங்க, போயிருவாங்க, மதியம் தான் சாப்பிடுவாங்க. அது ஓஹோ! கரெக்ட் தான் சீரியஸாவே கான்செப்ட். எல்லாருமே நம்மள மாரி சீரியஸாவே இந்த நான் 4 இட்லி, மெதுவடை, மசால் வடை, சாம்பார், சட்னிலாம் கிடையவே கிடையாதுல்ல கிடையவே அங்க? கிடையாது, கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஆனா ஆபீஸ்ல இருக்கும் உங்களுக்கு ஒரு இட்லி, தோசை எல்லாம் போட்டு வச்சு கேன்டீன்ல இருக்கும். காலையில வந்துரும் பஸ், ம். ஒரு 7:30க்கு வந்துருவாங்க. அக்சென்சர்ல ஃபுல்லா ம். பஸ்லயே போயிருவேன். சோ ஓகே, போயிட்டீங்கன்னா ஓகே. அங்க இருக்கும். நான் மிசேல் பாவுன்னு அங்க ஒண்ணு சாப்பிடுவேன். அது ரொம்ப எனக்கு ம்ஹ்ம். பிடிக்கும். அது ஓஹோ! அது பன்னு குடுப்பாங்க. கூட ஒரு குருமா மாரி குடுப்பாங்க. குருமால அந்த காரச்சேவெல்லாம் ஓ! உடைச்சு போட்டு சூப்பரா இருக்கும். ஓகே. அது கொஞ்சம் காரமாவும் இருக்கும். அது அங்க சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் வடப்பாவும் நல்லா தான் இருக்கும். வடப்பாவ நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். அது ம். அது ரொம்ப ஃபேமஸ்ன்றனால அது ஓகே. சில கடையில போய் ம். சாப்பிடுங்கன்னு நெறைய சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ம். சொல்லுவாய்ங்க. அது அவ்வளவா சாப்பிட்டது இல்ல. ம்ஹ்ம். பட் மிசேல் பாவு நல்லா இருக்கும். இன்னும் 2, மிசல் 3 அங்க பாவ். டிஷ் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல. ஒன்லி இது மட்டும் நல்லா ம். இருக்குங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்துருங்க. அப்புறம் யார்ட்டயும் பேசவே தேவையில்லச்சாங்க. எனக்கு அப்படியா? லாங்குவேஜ் தெரியல. எனக்கு லாங்குவேஜே தெரியாதுல்ல. ஓ! அந்த எனக்கு हम आपके பேசுறதே हैं कौन? பிடிக்காது. 1, 2, 3, 4 அதேதான். இங்க कुछ नहीं, ஹிந்தியும் कुछ தெரியாது. नहीं. அதனால ஆமா. பேசாம இருக்கலாம். ஜாலியா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பேசாம இருப்பேன் நான் பாட்டு. ஏதோ ஒரு தெய்வ செயல்ல ஒரு கேங்ல போய் சேர்ந்துட்டேன். அவங்களும் புதுசா வந்து ம். என்னை சேர்த்துக்கிட்டாங்க. சரி பாவமா இருக்கு வா அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் ரீசென்ட்டா ஒரு ஒரு ஃபன்னி திங் நான் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எங்களோட டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஆக்சுவலி எங்களோட டீமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூனே, அ ஒரு ஃப்ரெண்ட் வந்து மணிப்பூர், அதுக்கப்புறம் வந்து பெங்களூரு, குர்கான், ம். ஹைதராபாத், சென்னை. ஸோ இந்த 6 ஸ்டேட் டிஃபரெண்ட் லொகேஷன்ல இருந்தும் பேசிட்டு இருக்கோம். லைக் வி ஹேவ் லைக் கம்பைன்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும். ஓ! நமக்கு மட்டும் தான் ஹிந்தி சூப்பரா தெரியும். சூப்பரா தெரியும்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கும் தெரியும். ஓகேவா? ஆமா. சூப்பரா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல தான் சேட் பண்ணுவோம். அவங்க வந்து ம். ஹிந்தியில சேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே நெறைய லைக் ஒரு 20-30% ஹிந்தியில சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க ஹிந்தியில சேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள என்ன ஹிந்தி தெரியாதுன்னு நெனச்சுட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, டக்குனு போனேன். Google Translateக்குன்னு ஒரு அங்க போயி முயற்சி. ஆமா. அவங்க என்ன ஹிந்தியில டைப் பண்றாங்களோ அத காப்பி பேஸ்ட் பண்ணேன். அத அப்படியே நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். என்ன இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு. அப்படியே நான் சொல்ல வரத இங்கிலீஷ்ல டைப் பண்ணி, அப்படியே அது ஹிந்தியில ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி, குடுத்துரும். அப்படியே ம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா ராஜேஷ் ஆர்கே டாட்டா லேப்ஸ்ல டெக்னிக்கலா தான் போட்டுட்டு இருந்தாரு. இப்ப ஹிந்தி சேனலும் ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டாரா? அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் ம். அவங்க கேட்க கேட்க ஹிந்தியில ஆன்சர் பண்ணிட்டே இருந்தேனா, அவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். நம்ம சேனல்ல வந்து ஹிந்தி ஏதாவது வீடியோஸ் யாராவது போடுறீங்களா ராஜேஷ்? அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அவங்கள விட பயங்கரமா ஹிந்தி படிச்சிருவனோன்னு ஒரு பொறாமை. பொறாம. லைட்டா தெரிஞ்சது அந்த பர்னிங் ஃபேஸு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு உதவுனது அந்த டைம்ல Google Translate தான். கூகுள் டிரான்ஸ்லேட் சூப்பர். ஆமா. ஏன்னா நல்ல அது இனிமே இப்ப ஏஐ பண்ணிட்டு இருக்குது. இப்போ ஆமா. அங்க எல்லாமே பண்ண எஸ். வேணாம். அதுவே டைப் பண்ண நமக்கு அது ஹிந்திய அப்படியே மாத்தி இங்கிலீஷா காட்டுது. ஆமா. ஸோ இப்போ இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் நமக்கு கண்ணு முன்னாடியே என்னதான் இது ஒரு தெரியுது. ஆமா. இந்த ஒரு நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபன்னி விஷயமாவும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு டைமுக்கு நம்மளுக்கு அந்த அட்வான்ஸ்மென்ட் நம்மளுக்கு எவ்வளோ ம். இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். போக போக அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ்மென்ட்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நம்ம கண்டிப்பா. அத வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறது தான் கரெக்ட் ஜி. அவ்வளோதான். அத நம்ம ஆமா. அதுதான் மெயினான கருத்து. நம்ம சொல்ல வேண்டிய ஆமா. வேண்டிய கருத்துன்றது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி ஃபன்னி திங்ஸ் ஏதாவது நடந்திருக்கா ஆஃபீஸ்ல? மும்பைல வந்தது ஃபுல்லாமே பண்ணி திங்கிறாச்சு. போய் லாங்குவேஜும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சும்மா உட்கார்ந்து சுத்திக்கிட்டு இருப்போம். அதனால ஓகே. கூப்பிட்டு வச்சு ராக் பண்ணுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. என்னதான் கிண்டல் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா இது தெரியும். இந்த ஒரு ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எஸ், எஸ் இல்ல ஜி, நீங்க அந்த அந்த லெவலுக்குலாம் மாரி. போகாதீங்க. நம்மள உட்காந்து வச்சுட்டு 3 பேர் சுத்தி இருந்து கிண்டல் பண்ணுவாய்ங்க. அது வேற கேங்கு. ஓஹோ! சோ ஓ! ராகிங் மாரி. காலேஜ்ல இருக்கிற ராகிங் மாரி. ராகிங் தான். நான் பேக் மாரி தானே இருப்பேன். அதனால என்னைய வச்சு கிண்டல் பண்ணிருப்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வொர்க் மட்டும் தான். எங்கேயுமே நான் போனா வொர்க் மட்டும் தான் பண்ணுவேன். இந்த ம். என்ன சொல்றது? அந்த காதல் கொண்ட தனுஷ் மாரி தான் இருப்பேன் நாங்கலாம். இப்பவும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல. பட் யூடியூப்ல பேசுறதெல்லாம் பேசிருவேன் நான். மத்தபடி ஓகே. ஆபீஸ்லாம் போயிட்டா நான் யார்ட்டயும் பேச மாட்டேன். நான் பாட்டு வொர்க் உண்டு, நான் உண்டுன்னு கதையாவேன்னு கிடப்பேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். ம். அவங்க பாட்டு ஏதோ சூப்பர், பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னை வச்சு தான் பேசிட்டு சூப்பர். இருப்பாங்க. என்னையே தெரியும். நானே சிரிச்சுக்க அப்புறம் சிரிச்சு போங்கடா டேய், ஏதோ பண்ணிக்க எனக்கு தெரியாதுடா. ம், ம். அதெல்லாம் காமெடியா இருக்கும். சூப்பர். பட் ஓகே, அதெல்லாம் ம், ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாலியா பண்ணிட வேண்டியதுதான். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஜாலியா தான் பேசுவாங்க. ம். என்ன பேசுறாங்கன்னு எனக்கு அதான் இன்னுமே தெரியும். தெரியலன்னு வச்சுக்கோங்க.
அதான் கரெக்ட். இன்ன வரையும் நம்ம அத வந்து என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆர்வம் வேணாம். தெரியல, வேணாம். நம்ம புரிஞ்சுக்கவும் தெரியல. வேணாம். அவ்வளவுதான். ஆமா. என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா ஓகே. ஃபைனலா போம்போது அவங்க எல்லாமே நல்லா தான் பேசினாங்க. அது அப்பவும் அப்ப எனக்கு ஆக்சுவலி பிக் டேட்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். ஹைவ் டேபிள் மட்டும் தான் தெரியும். அத ஓகே, வச்சுட்டு ஓகே. போய் அந்த டீம்ல யாருக்குமே பிக் டேட்டா தெரியாது. சோ எல்லாரும் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்ன்னு நெனச்சுட்டாங்க. டேய் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. ஒருத்தன் ம். கண்டுபிடிச்சிட்டான் ஆனா. கண்டுபிடிச்சுட்டு ம். வந்து சொன்னான் என்ட்ட வந்து. ம். அந்தாதுன்னு ஏதோ ஹிந்தியில சொன்னான். அப்புறம் நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதாவது ஊர்ல யாருக்குமே கண்ணு தெரியலனா ஒத்த கண்ணு தெரிஞ்சவன் தான் பெரிய ஆளு. நீ தான் அந்த மாரி தான் நீ அப்படின்னு. ஆமாண்டா கண்டுபிடிச்சிட்டான்டா ஓடுங்கடா. சூப்பர், அந்த சூப்பர். மாரி தான் ஐயோ! போயிடுச்சு. கம்பெனி சீக்ரெட் வெளிய தெரிஞ்சிருச்சுடா! அப்படின்ற அப்படிதான் மாரியா? போயிருச்சு. கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள ஜாவா படிச்சுட்டேன். அதனால ம். மேனேஜ் பண்ணிட்டேன். வெரி குட். சரி ஜி, இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? சோ ஆமா அந்த ஜி. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு? லைக் ஸ்டார்ட்டிங்லலாம் நல்லா உங்களுக்கு ஒரு நெறைய என்ன சொல்றது? ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருந்ததா? இல்ல ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல எப்படி டெடிகேட்டடா இருந்தீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம்? அத ஏதாவது ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம டெடிகேட்டட் கிடையாது. பட் அது ஒண்ணு. கிடையாது. ஆனா என்னன்னா சின்ன வயசுல இருந்து நான் எடிட் பண்ணுவேன். எங்க அப்பா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி குடுத்தாங்க. லைக் 10th ம். படிக்கும்போது 10த் 11th படிக்கும்போது கம்ப்யூட்டர் வாங்கி குடுத்தாங்க. அப்போ ம். வந்துட்டு இப்ப 10th 11th தான் வாங்க நம்ம வயசே பூமர் ஆயிடுச்சு. சோ 90s கிட்ஸ் அந்த காலத்துல. அப்ப எங்க ஊர் வந்து ம். கிராமத்துல எங்க வீட்ல மட்டும் தான் கம்ப்யூட்டர் இருக்கும். அப்ப ஓ! கம்ப்யூட்டர்ல சாங்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ம். உங்களுக்கு லைக் ரூ. 50 வாங்குவேன் நான். ரூ. 50 வாங்குனேன். ம்ஹ்ம். அப்பவே ஒரு ம். பிசினஸ் மாரி வச்சு சாங்ஸ் ஒண்ணுமே ம். இல்ல. காப்பி டிராக் பண்ணி நெட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். போட்டு குடுத்தா ரூ. 50 ம். வாங்கிருவேன். ரூ. 50 அப்பலாம் அப்பயே பெரிய காசு. அப்பயே ஒரு அம்பானி, பில் கேட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு நீங்க அந்த ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்கீங்க. நெனச்சிருக்கோம். பட் ஆனா ரூ. 50 வரல. போட்டு வாங்கிட்டோம். ஒரே ஆ. ஒருத்தன் தான் வந்தான். எனக்கு வந்து ஒரே ஒருத்தன் தான் காப்பி பண்ணி கேட்டான். அவனும் எனக்கு ஓ! ரூ. 20 தான் குடுத்துட்டு போயிட்டான். மிச்ச காசு தரல. அதனால ம்ஹ்ம். ஃபெயில் ஆயிடுச்சு அந்த பிசினஸ். பட் அப்போ ம். எடிட் பண்ணேன். அப்பவே எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் என்னோட வீடியோ ம். போட்டு பேக்கிரவுண்ட்ல வேற சாங்க போட்டு ஒரு விண்டோஸ் மூவி மேக்கர்னு ஒண்ணு வந்துச்சு. அதுல ஃபுல்லா எடிட் பண்ணி ம். இப்பவும் என்னோட யூடியூப் சேனல்ல பழைய வீடியோ பாத்தீங்கன்னா அதான் இருக்கும். நான் அப்படியே 4 திரிவேன், 5 வருவேன். அப்படியே பண்ணி ஒரு பையனை விட்டு ம். ஒரு வீடியோ எடுக்க சொல்லி சுத்தி சுத்தி ஒரு தியானம் பண்ற மாதிரி எடுத்துலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ம். அப்போல இருந்து ம். எடிட்டிங்ல ஆர்வம் இருந்துச்சு. அது அப்படியே கண்டினியூ ம். ஆச்சு. அப்படியே கண்டினியூ ஆகும்போது சூப்பர். அப்புறம் காலேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் தஞ்சாவூர் போனோம் ஒரு தடவ. தஞ்சாவூர் ம். போயிட்டு சரி ஓகே நம்ம வந்து அப்போ லைக் காலேஜ் படிக்கும்போது 2012 அப்பதான் யூடியூப்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ம். போயிட்டு தஞ்சாவூர பத்தி நம்ம வீடியோ போடுவோம். நம்ம தமிழ் ம். கலாச்சாரம், தமிழ வளர்ப்போம். தமிழ் தமிழ் ம். ம். ஒரு ஆரம்பிச்சு அப்பதான் பேரு தமிழ் பூமின்னு வைப்போம் நம்ம ம். அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் ம். பண்ணோம். அப்ப ம். ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டு நான் என்னமோ பெருசா மணிரத்னம் லெவல்ல படம் எடுத்துட்டேன் ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு போட்டேன் வீடியோவ. ஒரு பேர் ஓ! பார்க்கல. இன்னைய வரைக்கும் ஒரு பேர் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் பூமியில. ஃபர்ஸ்ட் வீடியோ. ம்ஹ்ம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. ஓகே. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். தமிழ்னு போட்டுட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் அப்பதான் மும்பை வந்துட்டேன். மும்பை ம். வந்துட்டு ஹடூப்னு போட்டேன் தெரியாம. அதுவும் எங்க ஆபீஸ்ல அதான். ட்ரெய்னிங் குடுக்கணும். அது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ப்ரமோஷன் கிடைக்கும்னாங்கன்ட்டு ஒரு ட்ரெய்னிங்க்கு பிரிப்பேர் பண்ணேன் ஆபீஸ்ல குடுக்கறதுக்காக. அப்புறம் சரி ம். ஆபீஸ்ல தான் குடுத்துட்டோமே எதுக்கு இருக்கு சும்மா நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுவோமே நம்ம சேனல்ல தமிழ்ல போட்டேன். அங்க ஆபீஸ்ல இங்கிலீஷ்ல ம். குடுத்தேன். தமிழ்ல போட்டேன். ம். சோ அந்த ம். காலகட்டத்துல ஹடூப் பிக் டேட்டா பூம் ஆயிட்டு இருந்துச்சு யூஎஸ்ல. அப்போ ம்ஹ்ம். தமிழ்நாட்டுல இங்கெல்லாம் வரல. சோ அப்போ ம். பயங்கர பூம் ஆயிட்டு இருந்திருக்கு. அங்க இருந்து பார்த்துட்டு கால் பண்ணி அப்புறம் ம். அது ஒரு கதை ஜி. அதுக்கப்புறம் ட்ரெய்னிங் எடுக்க வந்தது. அது ஒரு தனி கதை. அது பெரிய கதையா ம். போயிரும். தனியா அத நம்ம அத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வச்சுக்கலாம். அதாவது போனதுலயே கொஞ்சம் பேசியிருந்தோம் ஆக்சுவலி. அதனால ஓகே, ஓகே. அப்படி ஆரம்பிச்சதுதான். நம்ம ம். கன்டினியூஸா பண்ண மாட்டேன். விட்டு விட்டு பண்ணுவேன். எப்பவுமே திடீர்னு ஒரு 3 மாசம் கேப் விட்டுருவேன். அதுக்கப்புறம் ம். திடீர்னு தோணும்போது வந்து ஒரு வீடியோ போடுவேன். யூடியூப்ல என்ன பெனிஃபிட்னா நீங்க ஒரு தடவ போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கரெக்ட். இன்னும் அந்த ஆமா. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் அந்த மும்பைல இருக்கும்போது போட்ட வீடியோவ இன்னுமே ம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் இஸ் தி பெஸ்ட். அதான் யூடியூபோட பெனிஃபிட். நம்ம ஒண்ணும் பெருசா கிழிக்கல. பட் யூடியூபோட அது பிசினஸ் வந்து மாடல் பாருங்க. ஒன் டைம் வொர்க் தான். அந்த ஒன் டைம் வொர்க்க குடுத்துட்டோம் ஆ அப்டின்னா, அது சேர வேண்டிய ஆடியன்ஸ்க்கு போய் அப்பப்போ அந்தந்த கரெக்ட். டைம்ல போய் சேர்த்துரும். கரெக்ட். அதுதான் யூடியூப்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அது 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 அத வச்சு ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான். இப்ப பெருசா இல்ல மோட்டிவேஷன் அது அப்புறம் கமெண்ட்ஸ் ஆமா, போடுறது நல்லா இருக்கும் ஜி. ம். ஆமா. முன்னாடிலாம் அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி போட்டா வீடியோ தான். அது ஒண்ணு. சோ அத அது ஒண்ணு. எல்லாருமே வந்து அந்த டைம் எடுத்துட்டு, பார்த்துட்டு நம்ம லேர்ன் பண்ணவும் இருப்பாங்க. இப்பதான் நம்ம மக்களுக்கு டைமே இல்லையே. ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, அதுலருந்து சீக்கிரமா படிக்கணும்னு தான் ஆமா. நம்ம எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு சேலஞ்சிங். நமக்கு இது நல்ல சேலஞ்சிங். இது கிரியேட்டிவிட்டிக்கு நீங்களே நெறைய ஷார்ட்ஸ் போட்டுருந்தீங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல ஒரு கரெக்ட். நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. ஒரு நம்மள ஒரு சேலஞ்ச் பண்ணுது. கரெக்ஷன் பண்ணலாம். ஆமா. நம்ம நமக்கு எங்க பெனிஃபிட்டா மிஸ்டேக் இருக்கு. பண்றோம். ஆமா. ம். நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பவுமே ஒரு வீடியோ போட்டோம்னா, அது 100% பெர்ஃபெக்ட் இருக்காது. இது அதுலருந்து எப்பவுமே ஒரு 10% ஆமா. அது ஒரு அவுட்புட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல இன்புட்டா குடுத்து நம்ம வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியம். அது நான் இப்பவும் வீடியோ போடும்போது என்னோட ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு மெயினா இருக்கும். இப்ப இந்த பாட்காஸ்டே ம். பேசிட்டு இருக்கோம். இத ம். யாருமே பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ம். பேசும்போது எனக்கு ஜாலியா இருந்துச்சான்றது ஒரு பாயிண்ட்.
அப்புறம் யாராவது கரெக்ட். ஒருத்தர் என்னைக்காவது பார்ப்பான், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு போகுதுன்றது தான் கான்செப்ட் ஜி. இதுதான் நான் எல்லா கண்டிப்பா. இதுலயும் மைண்ட்ல வச்சிருப்பேன். ஸோ ஒரு ப்ரெஷரே இருக்காது எனக்கு. ஸோ கரெக்ட். நிறைய பேர் அதாவது சொல்லுவாங்க ஒரு நீங்க வந்து டார்கெட் கிடையாது நம்மளுக்கு. நம்ம வேலைய நம்ம பண்றோம் அவ்வளவுதான். டார்கெட் ஆமா. வந்து நம்ம ஜாலியா இருக்கணும். அதான் என் டார்கெட் எப்பவுமே. கரெக்ட். எதுவும் பிரச்சனை கமெண்ட் கருத்தெல்லாம் சொல்ல வரலீங்க. நான் ஜாலியா இருக்கேன் தான் என்னோட கமெண்ட். அது அது அதுதான் எல்லாருக்கும் ஜென்யூனா இருக்குது. இல்லைன்னா இது இருக்காதுல்ல. பெருசா எனக்கு இந்த 100K சப்ஸ்கிரைபர் 200K அப்படிலாம் எனக்கு வரவும் வராது. அது பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுல நமக்கு ஜாலியா குட், இருக்கு. குட். So அது ஓடிட்டு யூடியூப்ல இருந்து இருக்கு. நம்ம ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும்ன்ற ஒரு ஃபோக்கஸ் நமக்கு கிடையாது. ஆமா ரெவென்யூன்னு நம்மளோட ஆமா நம்மளோட நம்மளோட ஷேர் பண்றோம். எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணா இது மேபி ஒரு ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இருந்துட்டு போட்டுமே. எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ணுச்சுன்னா தட்ஸ் ஆல். அதுதான் எனக்கு தெரியறது. ஏன்னா எல்லாருமே வந்து இது கஷ்டங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்குன்ட்டு என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. நம்மகிட்ட கேட்பாங்கல்ல ட்ரைனிங்ல நமக்கு அட்வைஸ் கேட்பாங்க கால் பண்ணி. அவங்க சொல்லி ஜி மார்க்கெட்லாம் சரியில்லை ஜி, வேலையெல்லாம் கிடைக்காது அப்படி ஒரு எங்க இருந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வருதே தெரியல. லைக் அப்புறம் தான் அப்படிலாம் இல்லப்பா பாருங்க நான் ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அது நிறைய பேர் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்காது, அங்க ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு எதுவுமே நடந்தது இல்லையே, எனக்கு நடக்கல. முக்கியமா ஒன்னொன்னு அப்ரைசல்ல ஃபர்ஸ்ட் ரேட்டிங் செகண்ட் ரேட்டிங் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அந்த இது என்ன மைண்ட் அப்செட் ஆயிடும் எல்லாருக்கும். ஆமா கரெக்ட் ஜி. அது நானும் அப்படிதான் தெரிஞ்சேன். அக்சென்சர்ல எல்லாம் இருக்கும் போல எனக்கு வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஓகேங்க. இல்ல ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷர்ஸ் வந்து அது கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பார்க்கணும் தான் என்ன கேட்டா பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆமா, ஏன்னா அத வந்து அவங்களோட ஒரு மெஷரிங் ஸ்கேல் மாதிரி எவ்வளவு எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ரெகக்னிஷன் வந்திருக்கு. முக்கியமா ஹைக் அதை பேஸ் பண்ணி தான் ஹைக் போடுவாங்க. அது ஒண்ணு நிறைய கம்பெனிஸ்ல ஸ்டார்டிங்ல ஹைக் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் போக போக நம்மளுக்கு ஹைக் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு ஃபேக்டர். சொல்லுங்க ஜி. இல்ல ஜி அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா அந்த ரேட்டிங்ல என்ன நமக்கு தெரிய வருதுன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோன்றதே மேட்டர் கிடையாது. அதுல நம்ம பெர்ஃபார்ம் பண்றது லைக் ஆர்கனைசேஷனுக்கு அலைன் ஆகுதா, அவங்களுக்கு தேவையா இருக்கா இல்லையான்றதுதான் மேட்ரு. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் முன்னாடி அப்படி எனக்கு அந்த மண்டல ஐடியா இல்ல. பட் இப்ப எனக்கு அதுதான் எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து எனக்கு கரெக்டா நான் அலைன் ஆயிட்டு அவங்களுக்கு தேவையானதை நான் பண்றேன். இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல 100 கிணறு வெட்டி என்னத்துக்கு, தேவையானதை பண்ணணும் அவ்வளவுதான். தேவையில்லாம நான் உட்காந்து ஒர்க் பண்ணன்றது வேஸ்ட். ஆளே இல்லாத கடைக்கு யார் டீ காத்துற எக்ஸாம்பிள் வந்து ஆமா அந்த எக்ஸாம்பிள் ஆளே இல்லாத நான் என்ன டீ காத்துன்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்றோம். அது இட் ஷுட் பி பெனிஃபிஷியல். அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும். நம்ம சும்மா ஏதோ போட்டு நான் நைட் ஒர்க் பண்றேன் பகல்ல ஒர்க் பண்றேன்ட்டு இப்ப நான் நிறைய பார்க்க முடியுது. லைக் இப்ப நம்ம ஒரு டீம் மேனேஜ் பண்றோம், நிறைய பேர் கூட பேசுறோன்றதுனால தெரியுது. சும்மா என்னத்தையா ஒர்க் பண்ணிட்டு எதுக்கு, தேவைன்னா பண்ணுங்க, தேவையில்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க, லாக் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவேன். அந்த 8 ஹவர் இருக்கலாம் என் டீம்ல நம்ம சொல்ல மாட்டேன். சரி இல்லைன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறது. இட்ஸ் ஃபைன். வேலையை சீக்கிரம் முடிச்சா 2 மணி நேரத்துல முடிச்சாலும் போயிரு, நான் 1/2 மணி நேரம் ஜாலியா இருந்துக்கோ, நான் கேட்கவே மாட்டேன். வேலையை முடிக்கலையா உட்காந்து நைட்டு கூட பண்ணு. எக்ஸ்ட்ரா டைம் போட்டா நீ வந்து என்ன சொல்றது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்றது கிடையாது. உனக்கு வக்கு இல்ல. எனக்கே அப்படிதான், என்னைய பார்த்தே நான் அப்படிதான் பண்ணிக்கிறேன். நானே எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் என்னைய தான் சொல்லிக்குவேன். சரி உனக்கு கேப்பபிலிட்டி இல்ல மேனேஜ். நிறைய பேர் அதெல்லாம் தானே. இப்போ திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் கரண்ட்லி. இது கூட தப்பா இருக்கலாம், பட் இதுதான் நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜி? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். லைக் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு நம்ம எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஈஸி தான். ஸோ நம்ம ஒரு வேலையை வந்து 1 ஹவர்ல முடிக்கலாம், இல்ல ஒரு 6 ஹவர்ஸ்லயும் முடிக்கலாம். பட் அதை நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றதான் முக்கியம். பட் இதுல வந்து நிறைய திங்ஸ் இருக்கு. நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவன் சிங்கிள் ஹேண்டடா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. பட் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் திங் தான். ஏன்னா நான் தப்பு பண்ணாலும் அதுல ஒரு லேர்னிங் இருக்கும் எனக்கு. கண்டிப்பா. ஸோ அதை நம்ம பண்ணதான் ஆமா நிறைய நடந்திருக்கு எனக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த தப்பு பண்ணோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சிமிலர் யூஸ் கேஸோ இல்ல வேற யூஸ் கேஸோ நம்ம அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாம நம்ம பார்த்துப்போம். காஷியஸா இருப்போம். மைண்டை வந்து காஷியஸா இருப்போம். ஓகே இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல இதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு செல்ஃப் லேர்னிங் தான். நான் எல்லாமே வந்து நானே என்ன லேர்ன் பண்ணிட்டு ஸோ அதை எடுத்துட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர, நீங்க இந்த டீம் வந்து நல்ல ஒரு எஸ்எம்இ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அவங்கள ரீச் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நான் திங்க் பண்ற ஆள் வந்து நான் ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா எனக்கு அது ஒரு குட் லேர்னிங்கா இருக்கும். நான் வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லலாம். ஸோ அது ஒரு அந்த மாதிரி அப்ரோச் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னுடைய ஜூனியர்ஸும் வந்து அப்படிதான். ஸோ நீ வந்து நீயே செல்ஃபா லேர்ன் பண்ணு. லேர்ன் பண்ணி ஏன்னா அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ இங்க இல்ல, நீ இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் அது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சூப்பர் தி செம. ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் பிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசிட்டு இருக்கோம் இந்த எபிசோடுக்கு. ஸோ இந்த எபிசோட் நம்ம முடிச்சலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம வில் கண்டினியூ. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரி மந்த்லி 2 எபிசோட் மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் நம்ம. கண்டிப்பா. ஸோ ஃப்ரைடே அல்டர்னேட் ஃப்ரைடேஸ் இந்த எபிசோட் உங்களை தேடி வரும். ஸோ அதுதான் நம்மளோட கரண்ட் டார்கெட். ஸோ யா சூப்பர் ஜி. குட் டாக். கண்டிப்பா எங்களுக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு கேட்ட உங்களுக்கும் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது வந்து சும்மா நம்ம பேசுறது தான். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கருத்து சுதந்திரம் நாட்டில் எல்லாரும் இருக்குல்ல. நீங்க இந்த மாதிரி போயிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் என்ன சொல்றது கான்வர்சேஷன் மாதிரி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் இருக்குது இதை பத்தி பேசுங்க அதெல்லாம் கொடுங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல எடுத்து பேசுவோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். உண்மையிலே ஜாலியா இருந்துச்சு. நீங்க நிறைய நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க. ஸோ நான் அந்த இதெல்லாம் எனக்கு யோசிச்சுவாங்க. ஆமா நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் நிறைய இல்ல ஓவராம பேசிட்டேன். எனக்கு தெரியல உங்களுக்கு டைம் கொடுக்காம. பட் நல்லா இருந்துச்சு. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா போக போக நிறைய எபிசோட்ஸ்ல நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம். நிறைய கான்வர்சேஷன். ஓகே ஜி, டேக் கேர். பை. தேங்க்யூ. பை. See you guys. Bye.